வெல்கம் டு திவாடக் தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மேட்சோட ரிவ்யூ வந்து குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச், அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபியோட ஒரு ப்ரிவியூவும் சின்ன அனலைசிஸ் மட்டும் பார்த்துருவோம். இப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச் குஜராத் டைட்டன்ஸ்னு இப்படி போகும்பொழுது, குஜராத் டைட்டன்ஸ் வந்து டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக எஸ்ஆர்ஹெச் வந்து லாஸ்ட் இடத்துல இருக்காங்க. நம்ம எது அவங்களோட அட்வான்டேஜாக இருந்தது, எது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு டீமோட மோதும் பொழுது அவங்க பக்கா டாக்டிக்ஸ் அண்ட் இந்த பிளேயருக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை டெக்னிக்காகவும் சரி, அதை கிரவுண்டில் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. நம்ம பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் மேக்ஸிமம் குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்ஆர்ஹெச் போனீங்கன்னா அவங்க எடுத்ததுமே எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி நம்ம அடிச்சாடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போகிறாங்க. அது எல்லா கிரவுண்டுக்கும் செட் ஆகாது. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி சென்னைக்கும் பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா. ஆனால் ஜிடி மட்டும் அவங்களுக்கு இருக்க பிளேயர்ஸே அவங்க இருக்கிற பிளேயர்ஸுக்கு என்ன வரும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய வின் பண்ணுறதுக்கான ரீசன் கூட. இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவரில் கச்சமுச்சான் அப்படின்னு அடிக்காமல் ஒரு டெம்போ செட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அதில் பெரிய ஷாட் வந்து ஏனோதான்னு விளாடாமல் ஸ்ட்ரைட் பேட் யூஸ் பண்ணுறாங்க. சாய் சுதர்சனும் சரி, கில்லும் சரி, அவர் 2 பேரும் பேட்டிங் பார்த்தாலே நமக்கு ஈஸியாக தெரியும். சும்மா அரவுண்ட் த ஸ்டிக் போய் சுற்றுறது அது மாதிரி எதுவுமே இருக்காது அவங்க பேட்டிங்கில். அதே மாதிரி அவங்க பவுலிங்கும் சரி. சிராஜ் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் 2 வருஷமாக சரியாக பண்ணலை ஆர்சிபிக்கு, அதனால தான் அவங்க விட்டாங்க. பட் அவர் குஜராத் டைட்டன்ஸ் வந்தது பிறகு பெர்ஃபார்மன்ஸ் செமையாக பண்ணுறாரு. பிரசித் கிருஷ்ணா ஒரு செம இம்ப்ரூவ்மெண்ட் பவுலராக மாறி இருக்கார். இப்போ குஜராத் டைட்டன்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா ஒன்லி பேஸ் போடுவார், லென்த் அடிப்பார், ஆனால் அவங்க ரன்னு செம்மையாக அடி வாங்குவார். இப்போது ஸ்லோ பவுன்ஸ் யூஸ் பண்ணுறாரு, கட்டர் யூஸ் பண்ணுறாரு. அப்படிங்கும் பொழுது பிரசித் கிருஷ்ணா பவுலிங்கில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பவுலிங்கும் சரி. 3வது சாய் கிஷோர் வந்து கடந்த 2 வருஷமாக குஜராத் டைட்டன்ஸ் விளாண்டுட்டுருக்காரு. பட் இப்போ வந்து அவங்க அவர் பவுலிங் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பிரசித் கிருஷ்ணா எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான். ஒரு பிளேயருக்கு நம்ம பவுல் பண்ண போகிறோம் அப்படிங்கும் பொழுது அதை பக்காவாக ஹேண்டில் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஒரு கிளாஸன் போட்ட ஒரு பவுலிங்லேருந்து ஓவர் ஸ்டிக் போட்டுட்டு இருந்தார் கிளாஸனுக்கு. அப்புறம் அடுத்த 2 பால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஸ்டிக் வந்து டைரெக்டாக காலில் போட்டார் ஒரு பாலை ஃபுல்லாக. அவர் வந்து எலிவேஷன் கிடைக்காம அந்த பால் அடித்தார். அவருக்கு ஃபுல்லாக எலிவேஷன் கொடுக்க முடியாது பால் காலில் வந்துன்னா. ஏன்னா கிளாஸன் எப்படின்னா பேக்ஸ் பின்னாடி விளையாடவே மாட்டார். கிளாஸன் ஒன்று ஸ்ட்ரைட்டில் அடிப்பார், இல்லைனா லெக்கில் மிட்டானில் அடிப்பார், அது மாதிரி தான் விளையாடுவார். அவர் காலில் போட்டதும் லெக்கில் சுற்றினார், எலிவேஷன் கிடைக்காம பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு கேட்ச் போணுச்சு. அந்த பால் நல்லா பட்டு தான் வெளியே போயிருக்கும். அது மாதிரி அவங்க குஜராத் பிளேயர்ஸு ஒவ்வொரு பவுலருமே பக்காவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதுதான் குஜராத் டைட்டன்ஸோட கண்டினியூஸ் வெற்றிக்கு காரணம்னு பார்க்குறேன். நேற்றைய மேட்ச்லேயும் அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பக்காவாக ஜெயிச்சிருக்காங்க. சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அண்ட் சாய் கிஷோர் அவங்க எல்லாமே பவுலிங்கில் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங்கில் வந்து சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் அண்டு பட்லர், ரூதர்ஃபோர்டு இம்பேக்ட் பிளேயராக இறங்கி இம்பேக்ட் பிளேயர்னால் என்ன நான் தான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பேக்ட்னா என்னென்னு காட்டுறாரு. அடுத்து வந்து இது வாஷிங்டன் சுந்தர் இறங்கியிருக்காரு.
அவர் நேற்று மேட்ச்சில் இறங்குனார். அவரும் 2 டவுன் இறங்குனாங்க. பட் செம்ம பெர்ஃபார்மன்ஸு. தமிழ்நாடு பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க குஜராத் டைட்டன்ஸில். இது நேற்று மேட்ச் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எஸ்ஆர்ஹெச்னு போகும் பொழுது அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கு. கொலாப்ஸ்னால் அவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருக்குது. பட் அவங்க எதை பேஸ் பண்ணி எல்லா மேட்ச்சுமே நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னே புரியலை. ஓகே, ஒரு 6 ஓவர்னால் ஓகே, சென்னை மாதிரி போச்சுன்னா கொஞ்சம் கண்டெயின் பண்ணணும், விக்கெட்டு கொடுக்காம விளாடணும். அப்புறம் போக போக ஓகே இந்த 2க்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி போகணும். ஆனால் அவங்க அப்ரோச் ஓகே போன இயர் பண்ணாங்க, அது மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லா இயரும் அப்படி அமையாதுல்ல. என்ன ஒரு ஹாஃப் ஸ்டேஜாக முடிஞ்சிருக்கு மேட்ச்சு. இதுக்குள்ளேயே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போனால் தான் அவங்க ப்ளே ஆஃப்குள்ளே வர முடியும். இல்லை இப்படியே போனாங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க பக்கா டீம். பவுலிங் ராகுல் சேகரை உள்ளே கொண்டு வரணும். அவங்க ராகுல் சேகரை வெளியே வச்சுருக்காங்க. ஒரு பவுலரை உள்ளே கொண்டு வரணும். ராகுல் சேகர் நல்லா பவுலிங் பண்ணுவார், அவர் உள்ளே கொண்டு வரணும். பவுலிங்கில் மட்டும் கொஞ்சம் வீக்காக தெரியுறாங்க எஸ்ஆர்ஹெச். அதை பேட்டிங்கில் அவங்க வந்து கொண்டு வரணும். பவுலிங்கில் வீக்காக இருந்தால் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மேட்ச்சில். பட் அதையுமே அவங்க பண்ணுறதில்ல. பேட்டிங் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு 6-7 பிளேயர் பயங்கர ஸ்ட்ராங். அப்படிங்கும் பொழுது அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது விக்கெட் கொடுக்காம கொஞ்சம் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோ ஆடணும். ஸ்லோ ஆடணுன்னா அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராட்டஜியே ஃபாஸ்ட் அடிக்கிறது மாதிரி எல்லா பிச்சுக்குமே செட் ஆகாது. அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். அதை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிக்கணும். பண்ணால் எஸ்ஆர்ஹெச் திரும்ப மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எம்ஐ அண்ட் ஆர்சிபியோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம். எம்ஐ ஆர்சிபி அப்படின்னு பார்க்கும் பொழுது விராட் கோலி வெர்சஸ் ரோஹித் சர்மா. டிம் டேவிட் ஆப்போசிட்டாக இருக்கார், ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் விளாண்டவர். குருணால் பாண்டியா ஆப்போசிட்டாக இருக்கார், ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டவர். வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. அவங்க 2 பேருக்குமே மும்பை பிச் என்ன பண்ணும் எப்படிங்கிறது நல்லா தெரியும். அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் வான்கடே பிச்சில் போன மும்பை மேட்ச்லேயே வான்கடே நடந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம், அந்த பிச் வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணும். பவுலிங், பேட்டிங் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணும். அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமுமே பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பும்ரா ரிட்டர்ன் வந்திருக்காரு திரும்ப டீமுக்கு. அப்படிங்கும் பொழுது மும்பை பவுலிங் டிபார்ட்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார். அதே மாதிரி நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா ஹேசில்வுட், யாஸ்டயால், புவனேஷ் குமார் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு 6 ஓவரில் யார் பக்காவாக ஹேண்டில் பண்ணி இந்த மேட்சை கொண்டு போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது இன்னைக்குள்ள மேட்ச்சில். ஏன்னா ரெண்டு சைடுமே பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கு. அதை யார் பக்காவாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு 6 ஆர் 9 ஓவர்னே வச்சுக்கோமே, அதை எப்படி நல்லா பக்காவாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிற இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா திரும்ப வருவாங்களா, இல்லை ஆல்ரெடி இருந்த பிரச்சனை சால்வ் பண்ணால் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் திரும்ப வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாண்டியா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு தெரில. கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா மற்ற பிளேயர்ஸ் கூட. அதான் பிரச்சனையை கொண்டு போகுது. இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான், ஒரு டீமாக கலந்து விளையாண்டால் மட்டும்தான் அந்த டீம் ஜெயிக்க முடியும். இல்லைனா அது இண்டிவிஜுவலாக போணுச்சுன்னா அந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் டீமாக கொலாப்ரேட் ஆகணும் மும்பை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டெக்னிக் மற்றதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணால் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணும். என்ன தான் சூப்பர் ஸ்டார் பிளேயர் இருந்தாலும் ஒரு ரேம்பு செட் ஆகணும் எல்லா பிளேயர்ஸ்க்கும். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு தெரில. சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்னால போன மேட்ச் வந்து திலக் வர்மார் ரிட்டையர் அவுட் பண்ணாங்க. அவர் லாஸ்ட் மேட்ச்சில் என்ன வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஃபுல் லென்த்து போட்டார். ஃபுல் லென்த்து போட்டால் திலக் வர்மா எல்லா சைடுமே நல்லா பயங்கரமாக ஆடுவார்.
ஹர்திக் பாண்டியா ஒன்லி ஸ்ட்ரைட்டு, ஒன்லி ஃபுல் ஏக்கர் போட்டால் விளாட வாய்ப்பே கிடையாது. ஆனால் திலக் வர்மா அதை ஹேண்டில் பண்ணுவார் பக்காவாக. அப்படிங்கும் பொழுது திலக் வர்மாவை ஏன் ரிட்டையர் அவுட் பண்ணிவிட்டு சாண்டரை கொண்டு வந்தார்னு தெரில. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். இது மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டீமுக்காக கொஞ்சம் யோசித்து அதை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபியை இது மாதிரி பலமான டீமை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அமையும். அவங்க ஒரு காம்பினேஷன் செட் பண்ணுறாங்க, அதை அப்படியே கொண்டு போகணும். சரி, ஓகே, ரோஹித் சர்மா ஃபெயிலியர் ஆகிறாரு அடுத்த மேட்ச்சு, ஓகே, மற்ற எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போக வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போது ரோஹித் சர்மானால அந்த பிரச்சனை இங்கே வருது அப்படின்னா ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். அப்படிங்கும் பொழுது அவர் ஆல்ரெடி கேப்டனாக இருந்திருக்காரு, நிறைய இன்புட் வேறு கொடுப்பாரு. நீங்கள் அதை வேண்டாம் உதாசீனப்படுத்த முடியாது. பாண்டியா இது மாதிரி ஈகோ பார்க்குறாருன்னு ஐ ஃபீல். அதனால தான் அந்த டீமுக்கும் அவங்களுக்கும் சரியாக செட் ஆகாமல் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்க்கலாம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஆர்சிபியில் அவங்க நல்லாவே பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்லா பேட்டிங் வச்சுருக்காங்க, நல்லா பவுலிங் வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது பும்ரா வந்தது ஒரு அட்வான்டேஜ் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு. இதை ஹர்திக் பாண்டியா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு பார்க்கணும். இதே பும்ராவே சரியாக யூஸ் பண்ணாமல் அவரையும் ஒரு மாதிரி பண்ணாலும் அது திரும்பவும் ப்ராப்ளமாக தான் கொண்டு போய் முடியும். எம்ஐக்கு அவரை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, பேட்டிங் ஆர்டரே ஃபஸ்ட்டு போன மேட்ச்சில் நமன் தீர 1 down இறக்குனதே ஃபஸ்ட்டு சரியில்லை. ஃபஸ்ட்டு நல்லா விளாண்டுட்டார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமன் தீர இறக்காமல் திலக் வர்மா இறக்கியிருந்தா மேட்ச்சே மாற வாய்ப்பு இருந்திருக்கும் பக்காவா. ஓகேங்களா? ஏன்னா நமன் தீர நல்லா விளாண்டார், திலக் வர்மா நல்லா விளாண்டுருப்பார். ஏன்னா அந்த இடத்துலையே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திலக் வர்மா எப்பவும் இந்திய டீமுக்கு 1 down விளாட்றாரு, இல்லை 2 down வருவார். நமன் தீர 1 down இறக்கிட்டு இவரை கீழே 5th இறக்குனா அது எப்படி அவர் எதிர்பார்த்தாருன்னு தெரில. அதே அவருக்கு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கும். அது ஒரு பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம். ஓகே, இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அந்த மேட்ச்சில் இறங்குவான் நம்புவோம். இதெல்லாம் இந்த மேட்ச்சில் அது மாதிரி கண்டினியூ ஆனதுன்னா இந்த மேட்ச்சும் உதப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி டீம் பக்காவாக பேட்டிங் சைடு பவுலிங்கும் சரி பக்காவாக இருக்காங்க. அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வான்கடே பிச்சில் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஆர்சிபி ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்களுக்குமே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும், காம்பினேஷன் அண்டு சில பிரச்சனைகளால் மும்பை இந்த மேட்சும் வாங்குவாங்களோன்னு ஐ ஃபீல். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ.